தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அசாம், பாண்டிச்சேரி, கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களில் இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தலானது நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஏற்கனவே பல்வேறு கட்ட ஆலோசனைகளை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையர் ஞானேஸ்வர் குமார் தலைமையிலான குழுவினர் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கு மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்கள் இந்த தேர்தலின் பொழுது தேர்தல் ஆணையம் சார்பில் மேற்பார்வையாளர்களாக பணியாற்ற இருக்கக்கூடிய IAS, IPS மற்றும் 5 மாநிலங்களினுடைய உள்துறை செயலாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் தற்பொழுது அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறது. அதில் தேர்தல் ஆணையத்தின் மேற்பார்வையாளராக பணியாற்ற உள்ள அதிகாரிகளுக்கு தேர்தலின் பொழுது செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கு அவர்களுக்கு அழைப்பானது விடுத்து இருக்கிறது. பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதி டெல்லியில் இந்த சந்திப்பானது நடைபெறும் என்றும் இந்த சந்திப்பில் அழைப்பை விடுக்கப்படக்கூடிய IAS, IPS மற்றும் உள்துறை செயலாளர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு இருக்கிறது. தேர்தலுக்காக செய்யப்பட வேண்டிய பாதுகாப்பு பணிகள், அதே போல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களினுடைய தயார் நிலை, அது மட்டும் இல்லாமல் வாக்குப்பதிவு மையங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள் என செய்யப்பட வேண்டிய அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அனைத்து முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. மேலும் தேர்தல் நடத்துவது, அதாவது தேர்தல் தேதி தொடர்பாக கூட ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மத்திய மேற்பார்வையாளர்களாக இருப்பவர்களுடைய பங்கு என்பது தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துவதில் அவர்களினுடைய பங்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக தான் இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் டெல்லியில் இந்த கூட்டமானது நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது.